ம். எப்பவுமே புதுசு புதுசா எதையாவது கத்துக்கணும், உலகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான அறிவார்ந்த தேடலுக்கு உங்கள வரவேற்கிறோம். ஆமா. இன்னிக்கு நாம பேசப் போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. கண்டிப்பா. இன்னைக்கு நம்மகிட்ட ரொம்பவே சிந்திக்க வைக்கிற ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் இருக்கு. பி.கே. அனிதா தீதி அவங்களோட ராஜயோகமும் வினைகளை அழிக்கும் முறையும் அப்படிங்கிற ஒரு யூடியூப் உரையை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. உண்மைதான். இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா நாம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அமைதியை தேடி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? காலையில எழுந்த உடனே ஒரு மெடிடேஷன் ஆப் ஓபன் பண்றது, மூச்சு பயிற்சி செய்யறதுன்னு நிறைய ட்ரை பண்றோம். நிறையவே ட்ரை பண்றோம். ஆனா வெறும் கண்களை மூடிட்டு கொஞ்ச நேரம் தியானம் செய்யறதால மட்டும் நாம செஞ்ச பழைய தவறுகளையும் நம்ம கர்ம வினைகளையும் அழிச்சிட முடியுமா? இந்த கேள்விக்கு அந்த உரையில கொடுத்திருக்கிற பதில் நீங்க சற்றும் எதிர்பாராத ஒண்ணா இருக்கும். சரி, இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம். கண்டிப்பா. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த உரை ஏதோ காத்துல தத்துவங்கள பேசிட்டு போகல. ஆ, ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆன்மீகம் அல்லது தியானம் அப்படிங்கிற பேர்ல நாம அன்றாடம் செய்யக்கூடிய மிக சாதாரணமான தவறுகள மனித உளவியலோடு சேர்த்து ரொம்ப தெளிவா பகுப்பாய்வு செஞ்சிருக்காங்க. அனிதா தீதி அவங்களோட இந்த உரை ஒரு தத்துவ வகுப்பு மாதிரி இல்லாம, ஆஃபீஸ்லயும் வீட்லயும் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குது. ஆமா, நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிற ஒரு கையேடு மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம். சத்திய யுகம், துவாபர யுகம் அப்படின்னு சில வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. ம் அந்த ஆரம்ப கால தூய்மையும் வீழ்ச்சியும் பத்தின கான்செப்ட். கரெக்ட். பொதுவா இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பழைய புராண கதைகள்லயோ நாடகங்கள்லயோ தான் கேட்டிருப்போம். இந்த குறிப்பிட்ட ஆன்மீக கட்டமைப்பை பத்தி பரிச்சயம் இல்லாத நம்ம லிஸ்னஸ்க்காக கேட்கிறேன். இந்த சோர்ஸ்ல அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க? ரொம்ப நல்ல கேள்வி. இத ஒரு காலக்கோடு அல்லது மனநிலையின் பரிணாம வளர்ச்சியா நாம புரிஞ்சுக்கலாம். இந்த உரையின்படி ஆரம்ப காலகட்டத்துல, அதாவது சத்திய யுகம்னு சொல்லப்படுற அந்த காலகட்டத்துல மனிதர்களுடைய ஆத்மாக்கள் ரொம்ப தூய்மையா இருந்திருக்கு. ஆமா, எந்த கரையும் இல்லாத நட்சத்திரங்கள் மாதிரி இருந்துதாம். அவங்க கிட்ட எந்த விதமான தீய குணங்களும், அதாவது விகாரங்களும் இல்லாததால அவங்க யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்கல. அவங்களுக்கும் எந்த துன்பமும் வரல, இல்லையா? கரெக்ட். ஆனா காலம் போக போக, அதாவது அந்த துவாபர யுகம் வரும்போது உடல் மீதான அதீத பற்றும் தீய குணங்களும் மனிதர்களுக்குள் நுழைய ஆரம்பிக்குது. இதான் அந்த வீழ்ச்சி. இத விளக்க அவங்க ஒரு சூப்பரான ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றாங்க. ஓ, அந்த அரண்மனை உதாரணம் தானே? ஆமா, அதேதான். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதாவது இன்றைய நவீன காலத்துல வாழ்ற ஒரு மனிதனை அவங்கிட்ட இருக்கிற அத்தனை தீய குணங்களோடும் அப்படியே தூக்கி அந்த சத்தியுகத்துல கொண்டு போய் வச்சா என்ன ஆகும்னு கேக்குறாங்க. நிம்மதியா இருப்பானான்னு ஒரு கேள்வி வருது. ஆமா, அவனுக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய அரண்மனையை கொடுத்து அவனுக்கு சேவை செய்ய ஒரு 25 வேலையாட்களையும் கொடுத்து சுவையான உணவுகளை கொடுத்தாலும் அவங்க நிம்மதியா இருப்பானான்னு கேட்டா நிச்சயமா மாட்டான். கண்டிப்பா மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற பேராசை, பொறாமை, கோவம் எல்லாம் அங்கேயும் அவனை நிம்மதியா தூங்க விடாது. எக்ஸாக்ட்லி. அந்த வெளி உலக வசதிகள் அவனுக்கு எந்த நிம்மதியும் தராது. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தோம்னா, நம்ம மனசோட நிலைமை என்னங்கறத இது எவ்வளவு துல்லியமா படம் பிடிச்சு காட்டுதுன்னு புரியும். ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட் இது. ஆமா, அந்த தீய குணங்களோட அளவு எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு நாம மத்தவங்களுக்கு தர்ற துன்பமும் பெருசா இருக்கும்னு அவங்க விளக்குறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்கிட்ட கொஞ்சம் பேராசை இருந்தா அவன் தன்னை சுத்தி இருக்கிற 2-4 பேரை ஏமாத்துவான். அதுவே ஒரு மிகப்பெரிய பேராசையாகவோ அதிகார வெறியாகவோ மாறினா அவன் ஒட்டுமொத்த சமூகத்தையும், சொல்லப்போனா இந்த உலகத்தையே நோயாளியாக்கிடுவான். நாம எவ்வளவு துன்பத்தை இந்த உலகத்துல விதைக்கிறோமோ அது அப்படியே நமக்கு திரும்ப வரும். அப்படிங்கிறது தான் கர்மவினையின் அடிப்படை விதி. இங்கதான் இந்த உரை ஒரு முக்கியமான விஷயத்தை உடைக்குது. தியானம் அல்லது யோகம் பத்தி நமக்குள்ள இருக்கிற பல தவறான புரிதல்களை ரொம்ப ஆழமா விமர்சிக்குது. ஓ, ஆ அந்த மெடிடேஷன் பத்தின தவறான எண்ணங்கள். பல மணி நேரம் கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துட்டா நம்ம பாவங்கள் எல்லாம் அப்படியே மாயமா மழைஞ்சிடும்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சொல்ற ஒரு உதாரணம் என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சது. ஒரு தாய் ரொம்ப ஆழமான தியானத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க குழந்தை பசியில அம்மா எனக்கு பசிக்குதுன்னு அழுதுகிட்டே பக்கத்துல தூங்கிடுது. ஆனா அந்த தாய் தியானத்துல இருக்கிறதால அதை கண்டுகொள்ளவே இல்ல. கரெக்ட். இந்த கதையை சொல்லிட்டு இந்த தியானம் அவங்களோட பாவத்தை அழிக்குமான்னு கேட்டா இல்லைன்னு உறுதியா சொல்றாங்க. கொஞ்சம் இருங்க, தியானம் பண்றதுக்காக ஒரு குழந்தை அழறத கண்டுகொள்ளாம விடுறது அடிப்படையிலே ஒரு மோசமான வளர்ப்பு முறை தானே. இதை எப்படி தியானத்தோட தோல்வின்னு அவங்க நியாயப்படுத்துறாங்க? அதுதான் இந்த உரையின் மைய கருத்தே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செயல், அதாவது கர்மா வேற, தியானம் வேற கிடையாது. ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையது. ஆமா,
ஒருத்தரை நீங்க கடுமையா அடிச்சு துன்புறுத்திட்டு நேரா ஒரு காட்டுக்குள்ள போயோ இல்ல ஒரு ஆசிரமத்திலயோ 6 மாசம் தீவிரமா தியானம் செஞ்சு மனசுக்குள்ளேயே கடவுளே என்ன மன்னிச்சிடுன்னு கேட்டா அந்த பாவம் எப்படி தீரும்? தியானம்ங்கிறது ஒரு மேஜிக் வித்தை கிடையாது. அது ஏதோ பாவம் போக்கும் எந்திரம் இல்ல. கரெக்ட். தியானம் அல்லது ராஜயோகம் அப்படிங்கிறது உங்க பாவங்களை அழிப்பதற்கான சக்தியை மட்டுமே உங்களுக்கு தருது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உங்க மொபைல் போனை சார்ஜ் போடுற மாதிரி. தியானம் மூலமா நீங்க பேட்டரிய சார்ஜ் பண்றீங்க. ஆனா அந்த சக்திய வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதாவது அந்த சக்தியை நம்ம அன்றாட செயல்கள்ல பயன்படுத்தணும், அப்படித்தானே? சரியா சொன்னீங்க. உங்க டே டு டே லைஃப்ல எந்த இடத்துல ஒரு தீய குணம் உங்களை தவறான செயலை செய்ய தூண்டுகிறதோ அந்த இடத்துல இந்த தியானத்தின் சக்தியை பயன்படுத்தி உங்களை நீங்க மாத்திக்கணும். அந்த தீய குணத்தை ஒரு நற்குணமா மாத்தணும். ஆமா. கோபம் வரவேண்டிய இடத்துல பொறுமையை கையாளணும். எப்போ ஒரு தீய குணம் முழுமையான நற்குணமா மாறுதோ அப்போதான் அந்த பாவம் முழுமையா அழியுதுன்னு அவங்க ரொம்ப தெளிவுபடுத்துறாங்க. செயல்பாடு இல்லாம வெறுமனே கண்களை மூடி உட்கார்ந்திருக்கிறது ஒரு தப்பித்தல் மனப்பான்மை தான். அது ஆன்மீகம் கிடையாது. வாவ்! அப்போ செயல்ல எந்த மாற்றமும் இல்லாம தியானம் பண்றேன் பேர் வழின்னு பொறுப்புகளை தட்டி கழிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நல்லா புரியுது. கண்டிப்பா. சரி, அடுத்து இந்த மூலப்பொருளை என்ன ரொம்பவே குழப்பியேன், அதே சமயம் ரொம்ப ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயம் இருக்கு. அவங்க ரொம்ப குறிப்பிட்ட ஒரு நம்பரை சொல்றாங்க. அந்த 63 பிறவிகள் கான்செப்ட் தானே? ஆமா, கடந்த 63 பிறவிகள்ல நாம யாருக்கெல்லாம் துன்பம் கொடுத்தோமோ, ஒரு கணக்குக்கு 6300 பேருக்கு நாம சிறு சிறு துன்பங்களையோ பெரிய துரோகங்களையோ செஞ்சிருக்கலாம். அவங்க அத்தனை பேரும் இப்ப நம்ம குடும்ப உறுப்பினர்களாகவோ நண்பர்களாகவோ நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களாவோ நம்மள சுத்தியே இருக்காங்கன்னு சொல்றாங்க. கேக்கறக்கே கொஞ்சம் கித்துன்னு இருக்குல்ல? ஆமா, இந்த 63 பிறவிகள் அப்படிங்கிற கணக்கு எப்படி வேலை செய்யுது, இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இத நீங்க ஒரு கர்ம கணக்கீட்டு முறைன்னு வச்சுக்கலாம். அவங்க இத விளக்க ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாங்க. ஒரு தொழிலாளி நீண்ட காலமா ஒரு ஊர்ல வியாபாரம் செஞ்சுட்டு இப்போ நிரந்தரமா வெளிநாடு போக போறாருன்னு வச்சுக்குவோம். அவர் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்? தன்னுடைய பழைய கடன்கள், கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் பைசல் பண்ணிட்டு தான் போக முடியும். அதே போல ஆத்மா தன்னுடைய உண்மையான வீட்டிற்கு திரும்புவதற்கான நேரம் இது. கணக்குகளை தீர்க்க வேண்டிய நேரம். நான் அந்த உரை சொல்லுது. நம்மள சுத்தி இருக்கிறவங்க காரணமே இல்லாம நம்மள விமர்சிக்கும் போதோ நம்ம மேல கோபப்படும் போதோ நாம என்ன நினைக்கிறோம்? நான் எந்த தப்புமே பண்ணலையே, ஏன் இவங்க என்ன படுத்துறாங்கன்னு தோணும். ஆமா, ஆனா அந்த உரையின்படி அவங்க தங்களோட பழைய கடனை வசூலிக்க வர்றாங்கன்னு அர்த்தம். நல்ல கேள்வி. நம்ம லிஸ்னர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம பயன்படுத்தின ஒரு கிரெடிட் கார்டுக்கு திடீர்னு இன்னைக்கு ஒரு பெரிய பில் வந்துச்சுன்னா நாம என்ன பண்ணுவோம்? அந்த கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ் மேல கத்தி பிரயோஜனம் இல்ல. நாம அந்த பில்லை கட்டி நம்ம பேரை கிளியர் பண்ணிக்குவோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி தான் நம்மள சுத்தி இருக்கிற இந்த சிக்கலான மனிதர்களையும் அணுகணும்னு சொல்றாங்க போல. 100க்கு 100 உண்மை. நீங்க சொன்ன அந்த கிரெடிட் கார்டு பில் உதாரணம் ரொம்ப சரியா பொருந்துது. அந்த உரையிலையும் ஒரு அருமையான குடும்ப சூழ்நிலையை விவரிக்கிறாங்க. ஒரு மாமியார் காரணமே இல்லாம மருமகளை திட்டுறாங்கன்னு வச்சுப்போம். அந்த மருமகள் என்ன பண்ணுவாங்க? தனக்கு கிடைச்ச அந்த வலிய தன்னுடைய சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு 100 பேர்கிட்ட போய் புலம்புவாங்க. என் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு குறை சொல்வாங்க. கரெக்ட். ஆனா ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி பண்றது உங்ககிட்ட பழைய கடனை வசூலிக்க வந்த கடன்காரனை பிடிச்சு திருப்பி அடிக்கிறதுக்கு சமம். அடப்பாவமே, அப்போ கடன் அடையப்படாதா, வட்டி குட்டி போட்டு இன்னும் அதிகமாகும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. கடன்காரனை அடிச்சா பகை வளரும், புதுசா போலீஸ் கேஸ் ஆகும். அப்படிதான் இதுவும். உங்களுக்கு ஒருத்தர் துன்பத்தை கொண்டு வரும்போது அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க அப்படிங்கறதுல தான் நீங்க தியானத்துல அடைஞ்ச உண்மையான வெற்றி அடங்கியிருக்கு. ஒருத்தர் உங்களை வசைப்பாடி 1 லட்சம் ரூபாய் பழைய கடனை திருப்பி கேட்டாலும் நீங்க அந்த பணத்தை கொடுத்துதான் ஆகணும். ஆமா, அந்த வெறுப்ப, அந்த பகைய நீங்க அன்பாலையும் அமைதியாலையும் எதிர்கொண்டால் மட்டுமே அந்த கடன் கணக்கு 0 ஆகும். அதை விட்டுட்டு பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண்ணுன்னு பழிவாங்க நினைச்சா பழைய வினைகள் அழியாது. மாறாக புதுசு புதுசா கர்ம வினைகள் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும்னு ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. கேட்கறதுக்கு லாஜிக்கா இருந்தாலும் பிராக்டிக்கலா இது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் நம்மள திட்டினா நாம அமைதியா சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்குவோமா? சரி, அதை பயிற்சி பண்ணி தான் ஆகணும் போல. ஆமா, அது கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்து இந்த உரையில என்ன ரொம்பவே ஷாக் ஆக்கணும் ஒரு மருத்துவ அதிசயம் பத்தின கதை இருக்கு. தியானத்தின் மூலமா ஒரு பெண்ணின் மூளையில புதுசா இரத்த குழாய்கள் உருவாகி அவங்க உயிர் பிழைக்கிறாங்க.
பிஜிஐ மருத்துவமனையில் இருக்கிற பெரிய பெரிய டாக்டர்களே இதை பார்த்துட்டு மருத்துவ உலகத்துல இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்னு வியந்து போறாங்க. ரொம்ப பெரிய மிராக்கல் அது. அந்த பெண் தனக்கு நடந்த இந்த மிகப்பெரிய அதிசயத்தை யார்கிட்டயும் சொல்ல மறுக்கறாங்க. ஏன் அவங்க கூடவே தியானம் கத்துக்கிற வகுப்புல உள்ளவங்க கிட்ட கூட சொல்லல. எனக்கு இது சுத்தமா புரியல. எனக்கு மட்டும் இப்படி ஒன்று நடந்திருந்தா நான் எல்லா டிவி சேனல்லையும் பேட்டி கொடுத்திருப்பேனே. அவங்க ஏன் அதை மறைக்கணும்? எனக்கும் ஆரம்பத்துல அது ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த பெண் அப்படி செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குன்னு ஸ்பீக்கர் விளக்குறாங்க. இந்த மருத்துவ அதிசயம் வெளியில தெரிஞ்சா என்னாகும்? மக்கள் எல்லாரும் தங்கள் நோய்களை குணப்படுத்த வருவாங்க. ஆமா, தங்களுடைய நோய்களை குணப்படுத்துறதுக்காக மட்டுமே ராஜயோகத்தை தேடி வர ஆரம்பிப்பாங்க. இந்த உரையின் அடிப்படை புரிதலின்படி தியானத்தால உடல் நோய்கள் குணமாகிறது அப்படிங்கிறது ஒரு உபவிளைவு மட்டும்தான். அதுவே மெயின் கோல் கிடையாது. ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி. கரெக்ட். இத ரொம்ப பச்சையா ஒரு விவசாய உதாரணத்தோட அவங்க ஒப்பிடுறாங்க. நெல் அறுவடை செய்யும்போது கூடவே உமி கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த நோய்கள் குணமாறதும். ஓஹோ, அப்ப நெல்லு தான் ஆன்மீக மாற்றம், உமி தான் இந்த பிசிக்கல் ஹீலிங்கா? அதேதான். அந்த உமிய வச்சு ஒரு கப் டீ போட்டு குடிச்சிட்டு, ஆஹா விவசாயத்துல நான் மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு கொண்டாடுறது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதே போல தியானத்தின் மூலமா பிளட் பிரஷர் குறைஞ்சிருச்சு, கேன்சர் சரியாயிடுச்சு, உடல்நலம் பெறுவதை மட்டுமே குறிக்கோளாக கொள்வதும் ரொம்ப தவறானது. மக்கள் வெறும் வியாதிகளை தீர்க்கவும் தற்காலிக தேவைகளை நிறைவேற்றவும் ஆன்மீகத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சா தியானத்தோட உண்மையான நோக்கமே அழிஞ்சிடும். இதனாலதான் அந்த பெண்மணி தன்னுடைய அதிசய குணமடைதலை பத்தி பொதுவெளியில பேச மறுத்திருக்காங்க. அதாவது உமிய கையில வச்சுக்கிட்டு உண்மையான நெல்லை நம்ம மறந்துருவோம்னு பயந்திருக்காங்க. ரொம்ப ஆழமான சிந்தனை இது. ஆனா இந்த உரையிலேயே ஆன்மீகத்தை மக்கள் எப்படி தவறா பயன்படுத்துறாங்கன்னு சொல்ற இன்னொரு உதாரணமும் இருந்துச்சு. அத பத்தி நம்ம பேசியே ஆகணும். அந்த அஃபர்மேஷன்ஸ் பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, சுய உறுதிமொழிகள். நிறைய பேரு காலேஜ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் இல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சக்தி வாய்ந்தவன் அப்படிங்கிற வார்த்தைகளை 108 முறை ஒரு மந்திரம் மாதிரி திரும்ப திரும்ப எழுதுறாங்களாம். ஆமா, அத ஸ்பீக்கர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இத படிக்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இது எந்த வகையில தியானமாகும்? இதுல சிரிக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல. இது நாம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில செய்யக்கூடிய தப்பு தான். ஸ்பீக்கர் இத ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஒரு உண்மையான உள்நிலை மாற்றத்துக்காகவும் ஆத்மாவை தூய்மைப்படுத்துறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு மிக உன்னதமான ஆன்மீக பயிற்சிய நாம எப்படி ஒரு உலகியல் ஆசைக்காக சுருக்கிட்டோன்னு பாருங்க. எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்காகவும் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காகவும் தியானத்தை பயன்படுத்தும் போது அது நம்ம ஈகோவை வளர்க்குற ஒரு கருவியா மாறிடுது. எக்ஸாக்ட்லி. நான் சக்தி வாய்ந்தவன் 108 முறை எழுதிட்டு எக்ஸாம்ல குறைஞ்ச மார்க் வந்த உடனே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம் ஆத்மாவை தூய்மைப்படுத்துறது இல்ல, எப்படியாவது மத்தவங்களை விட முன்னாடி வரணுங்கிற சுயநலம் தான். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இதைத்தான் நாம இன்னைக்கு நிறைய மோட்டிவேஷனல் ஒர்க் ஷாப்கள்லயும் பாக்குறோம். தியானத்தை ஒரு டூலா வச்சுக்கிட்டு பணக்காரன் ஆவது எப்படி, சக்சஸ் ஆவது எப்படின்னு தான் தேடிட்டு இருக்கோம். அப்போ அவங்க சொல்றபடி பார்த்தா இந்த தியானத்தோட அல்டிமேட் கோல் தான் என்ன? உலகத்தை எப்படி மாத்துறது? நிறைய நேரங்கள்ல நாம என் பாஸ் மாறணும், என் பார்ட்னர் மாறணும், இந்த சிஸ்டம் மாறணும்னு அவங்க மாறுறதுக்காகவே காத்துட்டு இருக்கிறோம்ல. ஆமா, ஆனா இந்த உரை அதை முற்றிலுமா நிராகரிக்குது. சுய மாற்றமே உலக மாற்றம் அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமா வலியுறுத்துது. நீங்க மத்தவங்களை குறை சொல்றத உடனே நிறுத்தணும், மத்தவங்க மாறுவாங்கன்னு காத்துட்டு இருக்கிறது முட்டாள்தனம். அப்போ நாம என்னதான் செய்யணும்? பதிலுக்கு அது ஒரு 7 அடிப்படை நற்குணங்களை பரிந்துரைக்குது. அதாவது சுகம், அமைதி, ஆனந்தம், அன்பு, தூய்மை, சக்தி, ஞானம். இந்த 7 குணங்களையும் நாம நம்ம அன்றாட வாழ்க்கையில பயிற்சி செய்யணும். அதாவது பிராக்டிகலா அப்ளை பண்ணணும். நீங்க உண்மையான அன்பை காட்டும்போதுதான் உங்க தியானத்தோட சக்தி, அதாவது உங்க யோக பலம் வெளிப்படுது. இதுதான் உண்மையான கர்ம யோகம்னு இந்த சோர்ஸ் ரொம்ப தெளிவா வழிகாட்டுது. ரொம்ப பிரமாதமா தொகுத்து சொல்லிட்டீங்க. இந்த ஆழமான அலசல் மூலமா நம்ம முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆன்மீக வளர்ச்சியோ இல்ல தியானத்தோட வெற்றியோ அமைதியான ஒரு இருட்டு அறையில கண்களை மூடி உட்கார்ந்திருக்கிறதுல கிடையாது. கண்டிப்பா கிடையாது. மாறாக உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை சீண்டும் போதும், விமர்சிக்கும் போதும், கோவப்படும் போதும் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கறதுல தான் உங்களோட உண்மையான வளர்ச்சி அடங்கியிருக்கு. மத்தவங்களை குறை சொல்றதை நிறுத்திட்டு நம்மோட கர்ம வினைகளை எப்படி நல்ல செயல்களால கரைக்கிறதுன்னு யோசிக்க இது ஒரு சூப்பரான ரிமைண்டரா இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு சுருக்கம் இது. சரி, இந்த ஆழமான தேடலை முடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புறேன். இந்த சோர்ஸ் மெட்டீரியல் ஃபுல்லா நம்மளோட ஆழமான உள்நோக்கங்களையும் கர்ம வினைகளையும் பத்தி பேசுது இல்லையா?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்றோம். ஒரு ஏழைக்கு உதவுறோம், மரம் நடுறோம். ஆனா அத உடனே ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் போஸ்ட் பண்ணி அதுக்கு எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்த்து ரசிக்கிறோம். ஆமா, அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. கர்ம வினைகள் நம்மளோட உள்நோக்கத்தை அணு அணுவா கவனிக்குதுன்னா, வெறும் சமூக வலைத்தளங்களுடைய பாராட்டுக்காக நாம செய்யற இந்த நல்ல காரியங்கள் நிஜமாவே நம்ம பழைய கடனை அடைக்குதா, இல்ல நம்மளோட ஈகோவை திருப்திப்படுத்துறதுக்காக நாம புதுசா ஒரு புண்ணிய கடனை உருவாக்கிட்டு இருக்கோமா? இதை நீங்களே உங்களுக்குள்ள ஆழமாக கேட்டுக்கோங்க. எப்பவும் போல உங்களுக்கான இந்த பிரத்யேகமான அழிவார்ந்த பயணம் நிறைய புது விஷயங்களை சிந்திக்க வச்சிருக்கோம் நம்புறோம். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தேடலோட உங்களை சந்திக்கிறோம்.